பொன்னியின் செல்வன் மாதிரி, பாகுபலி மாதிரி வரலாற்று சார்ந்த படங்கள் அப்படி பண்ணலை இன்னும். எனக்கு சரித்திர கதைகள் வந்து என்னோட இமேஜினேஷன்ல வந்தால் தான் நான் பண்ண முடியும். The Chennai Silks and Sunland Refined Sunflower Oil presents Master Inspirers with Director Shankar. Powered by Madurai Sri Murugan Travel Agency, A2B Veg Restaurant and VGP Universal Kingdom. அப்படி எனக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல சரித்திர கதை வந்து மைண்டில் தோணல. அப்புறம் இந்த வேள்பாரி நாவல் வந்து எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் அதை படமாக எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து சொன்னாங்க. அப்புறம் இந்த கரோனா பீரியடில் வந்து வேலைலாம் இல்லை அப்படின்னும் போது இப்போ படிப்புக்கு இந்த டயத்தை யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வேள்பாரி ஞாபகம் சார் அதை படிப்போம் எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வாங்கி அதை நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அதை படமாக பண்ணணும். சு வெங்கடேசன் பேசி அதனுடைய ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த டயத்தில் ஃபுல்லாக ஒரு 3 பார்ட்டுக்கு ஸ்க்ரீன் பிளேவே எழுதி முடிச்சிட்டேன். ரெடி சு வெங்கடேசன் அவர் கூட தொடர்ந்து டிஸ்கஷனில் இருக்கீங்க? ஆமாம், அவர் இந்த கேம் சேஞ்சரோட தெலுங்கு வெர்ஷன் அவர் எழுதுறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டாருன்னா மாற்றவே மாட்டார், ஆர்டிஸ்ட்டை மாற்றிடுவார். ஓ, ஆள் இல்லைன்னா ஆள் தான் மாற்றுவார், ஷூட்டிங்கை மாற்றுறதுலாம் இல்லை. ஆமாம், நான் நாடகம் நடிச்சேன்னு தெரிஞ்சேன்னு நீ வாப்பா நீ பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டாரு. வாய்ப்பு வரும்போது யோசிக்கக்கூடாது, எடுத்துக்கணும். ஆமாம், சீஸ் த டே. கோர்ட்டில் சீரியஸாக ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நான் ஒரு ஐடியா மாதிரி ஒன்று எழுதி கொடுத்தேன் எஸ்எஸ்சி சார்கிட்ட. சொல்கிற ஒரு கூலிக்கு அழுகுறாரு. கொடுத்தோன்னே என்ன பண்ணி எவ்வளோ சீரியஸான சீன் போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு காமெடி பண்ண. The Chennai Silks and Sunland Refined Sunflower Oil presents Begin Woods Master Inspirers with the director Shankar. Powered by Madurai Sri Murugan Travel Agency, A2B Veg Restaurant and VGP Universal Kingdom. Grand scale pictures அப்படிங்கிறப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி, நாட் ஜஸ்ட் ரெஃபரிங் தட் மூவி, பாகுபலி மாதிரி. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிரம்மாண்ட படங்கள் பண்ணுறவர் வந்து ஒரு ஒரு வரலாற்று சார்ந்த படங்கள் அப்படி பண்ணலை இன்னும் அப்படிங்கிறது ஒரு 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 க்யூரியாசிட்டி இருக்குது. அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? ஆக்சுவலாக எந்திரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சுஜாதா சார்கிட்ட சொன்னேன், சார் இப்போ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணுறோம், அடுத்தது அப்படியே கான்ட்ராஸ்டாக பொன்னியின் செல்வன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓஹோ, ஓகே. அவர் ரொம்ப நல்லா இருக்கும் சங்கர், நீங்கள் நல்லா தூள் கலப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே அன்றைக்கே சுறுசுறுப்பாக போய் 5 பாகம் வாங்கிட்டு வந்து வச்சேன் வீட்டில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல. அப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்படி கரைஞ்சு போயிடுச்சு. இன்னொன்று, எனக்கு சரித்திர கதைகள் வந்து என்னோட இமேஜினேஷனில் வந்தால் தான் நான் பண்ண முடியும். அப்படி எனக்கு இது வரைக்கும் ஒரு நல்ல சரித்திர கதை வந்து மைண்டில் தோணல, அதை அப்படியே விட்டேன். அப்புறம் இந்த வேள்பாரி நாவல் வந்து ஆனந்த விகடனில் வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் அதை படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து சொன்னாங்க. அப்படின்னு எனக்கு படிக்க டைம் இல்லை, சும்மா பெரட்டி ஒரு சாப்டர் பார்ப்பேன், ஒரு பேஜ் படிப்பேன், பட் மற்ற வேலைகள் வந்துடும். சும்மா அங்கங்கே படித்தேனே தவிர ஃபுல்லாக படிக்கல. அப்புறம் அப்படியே மறந்துட்டேன் நான். அப்புறம் இந்த கரோனா பீரியடில் வந்து வேலைலாம் இல்லை அப்படின்னும் போது இப்போ படிப்புக்கு இந்த டயத்தை யூஸ் பண்ணுவேன். படிக்கிற டைம் கிடைக்கல, ஸோ நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சு படிக்கலாம். அப்போனா வேள்பாரி ஞாபகம் வந்து சார் அதை படிப்போம் எல்லாரும் சொன்னாங்களே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கி அதை நான் படித்தேன். படிக்கும்போது அவ்வளோ சிறப்பாக வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக சொன்னது கரெக்டு தான். அது படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும், காட்சிகள் விரியுது, அவ்வளோ இது வரைக்கும் பார்க்காத ஸ்கிரிப்டே அது படிக்கும்போது விஷுவலாகவே இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அதை படமாக பண்ணணும்னு அவர் சு வெங்கடேசன் பேசி அதனுடைய ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த டயத்தில் ஃபுல்லாக ஒரு 3 பார்ட்டுக்கு ஸ்க்ரீன் பிளேவே எழுதி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக ரெடி. அப்போ அடுத்து எதிர்பார்க்கலாம். அது ரெண்டும் முடிட்டோம். அது என்ன, இட்ஸ் டூ ஏர்லி டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஒன்ஸ் இந்த கேம் சேஞ்சரும் இந்தியன் 3 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது உட்காந்து பக்காவாக. கேம் சேஞ்சர் எந்த இடத்துல இருக்குது சார்? அது முடிஞ்சு போச்சு, ராம் சரணுடைய போர்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு, முக்கியம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10-15 டேஸ் ஷூட்டிங் இருக்குது. ஓகே. ஆமாம், அவரெல்லாம் மற்ற ஆக்டருடைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை எடுத்து முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஃபுட்டேஜ் லாக் பண்ணிவிட்டா வில் பி ரெடி ஃபார் த ரிலீஸ். பட் மோர் கியூரியஸ் அபவுட் வேள்பாரி சார். சு வெங்கடேசன் அவர் கூட தொடர்ந்து டிஸ்கஷனில் இருக்கீங்க? ஆமாம், அவர் இந்த கேம் சேஞ்சரோட தெலுங்கு வெர்ஷன் அவர் எழுதுறாரு. ஓகே, தெலுங்கு வெர்ஷன். அதான் அந்த படத்துக்கு அவர் ஒரு வெர்ஷன் டைலாக் எழுதுறாரு. நான் கேட்டேன், வரும் ஹிஸ்டரி மட்டும்தான் எழுதுவீங்களா? இல்லை எல்லாமே எழுதுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அதுவும் எதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவரோட இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரை ஒரு டைலாக் ரைட்டராக அவரை அந்த கேம் சேஞ்சருக்கு எழுத சொல்லியிருக்கு. இந்த படத்தோடைய இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரைட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்கிரிப்டுக்கு. ஐ மீன் கபிலன் வைரமுத்து, அதுக்கப்புறம் நம்ம சரவண சம்திங், லக்ஷ்மி சரவணகுமார், இவர் கூட ஜெயமோகன் சார் இருக்காங்க. மெயினாக
எப்படி இருக்குது? ஏன்னா பாலகுமாரன், சுஜாதா, ஜெயமோகன் மோஸ்ட் ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இந்த டோன் எப்படி இருக்குது? இல்லைங்க, இப்போ வந்து எப்படின்னா நம்ம படத்தில் எல்லாமே ஒரு பெஸ்ட்டாக கொண்டு வரணும்னு பார்க்குறேன். சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், லிரிக்ஸ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்ஷன் ஆகட்டும், அது மாதிரி ரைட்டிங்கும் பெஸ்ட்டாக இருக்கணும். யார் பெஸ்ட் இப்போ அப்படின்னும் போது நமக்கு ஜெயமோகன் அவர் வந்து ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் ரைட்டர். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மிகச்சிறந்த எழுத்தாளர் வந்து. அவ்வளோ வெரைட்டி. என்னென்னு இந்த பக்கம் சயின்ஸ் ஃபிக்ஷனும் எழுதுறாரு, இந்த பக்கம் மகாபாரதம் எழுதுறாரு, அவ்வளோ படிச்சிருக்காரு. ஆனால் அவரோட எழுத்துக்கெல்லாம் அந்த யானை டாக்டர்லாம் படித்தேன். அவ்வளோ அருமையான டாக்டர் வந்து அழகாக அந்த காலில் குத்துறதுலேருந்து. ஆமாம், அது ஒரு படமாகவே பண்ணலாம். அது ஆக்சுவலாக இங்கிட்ட மஞ்சுமல் பாய்ஸையும் பண்ணலாம், இங்கிட்ட யானை டாக்டரும் பண்ணலாம். அந்த யானை டாக்டர் நிறைய பேர் ரொம்ப ஸ்லாகித்து சொன்னாங்க. ஆமாம், அறம்ன்ற கதை ரொம்ப இன்னொன்று சில பேர் ஞாபகம் வரல, நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இவ்வளோ அற்புதமாக எழுதுறாரு அப்படிங்கும்போது, ஸோ அவரை வச்சு நம்ம பண்ணணும் போது அவர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு வருஷன் எழுதியிருக்காரு. அப்புறம் கபிலன் வைரமுத்து அவரும் நல்லா எழுதுறாரு. லக்ஷ்மி சரவணகுமார் அவரும் நல்லா எழுதுறாரு. ஸோ நிறைய ரைட்டர்ஸ் வச்சு நம்ம இது பண்ணும்போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு ஒரு மெருகு ஏறுது. இதில் இன்னொரு பக்கம் இருக்குது. இப்போது ஒரு சினிமாவில் வந்து சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அவங்களுக்கு அமைத்து கொள்ளுதல்னு வச்சுக்கலாம். பெஸ்ட் ஆஃப் த பீப்புளை ஒரு யூனிட்டை பில்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. இசைக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு ஸ்ரீகர் பிரசாத் இந்த பக்கம் ஆர்ட்டுக்கு வந்து அதோடைய பெஸ்ட் ஆஃப் த பர்சன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் த பர்சன், சப்போர்ட் இது பெரிய பட்ஜெட். இதுதான் சங்கரின் பலம் அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்குது. பொது கருத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு சர்ட் ஆஃப் பீப்புள்கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அவரால் நல்ல படங்கள் இயல்பாக கொடுக்க முடியும் தானே? அதை எப்படி பார்க்கலாம்? நல்ல படங்கள் இது மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆஃப் த டீம் அவர்கிட்ட இருக்கிறப்போ நல்ல படங்கள் கொடுக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை உண்டு. அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலாக ஃபிலிம் மேக்கிங்கே என்னென்னா, ஒரு டைரக்டர் மனசில் என்ன இருக்கோ அது யார் யார் மூலமாக எப்படியெல்லாம் கொண்டு வர முடியுமோ, தட் இஸ் ஃபிலிம் மேக்கிங். அதுதான் டைரக்ஷன். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் இந்த ஃபுல் ஜானர் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கலாம் விருப்பம் இல்லை. இந்த கரை தேர் கதை வசனம் அதிலெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ கதை உங்களுடையது அப்படின்னாலும் கூட ரைட்டிங்க்குன்னு நபர்கள்லாம் வச்சுக்கிறீங்க. ஒரு ஹாலிவுட் மாடல் அதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு கிடையாது? எல்லாத்துலேயுமே புரியல. அதாவது எல்லாவற்றிலுமே என்னுடைய பேர் இருக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு கிடையாது? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டயலாக்ல என் பேர் வரும். இந்த இந்தியன் டூவில் கூட சமீபமாக 2-3 படங்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம ஏடிஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் எழுதுனாலும் நீங்கள் உட்காந்து மாஞ்சி எழுதிக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏன் சார் அவங்க பேரை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அவங்க நம்ம உதவி இயக்குனருடைய அன்பு கட்டளைனால தான் சரி போடுங்கப்பா பேர். ஏன்னாப்பா நண்பன் படம் வந்தப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பிளே கூட போட்டுக்கலன்னு நினைக்கிறேன். அது உண்மை இல்லையே. ஏன்னா நான் பண்ணல ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா அந்த நம்ம பண்ண வேலையை நம்ம போட்டுக்கிறது தப்பு கிடையாது. அதை நான் கேட்டேன் உங்ககிட்ட. அப்போ கூட அது எனக்கு பைண்டட் புக்காக தான் வந்துச்சு. ஆமாம், அதில் வந்து நான் எப்படி ஸ்க்ரீன் பிளே போட முடியும், டைரக்ஷன் மட்டும் தான் படமாகவே எடுத்தாச்சு. நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம், அவ்வளோதான். எனி ஐடியா ஃபார் ரீமேக்? ஏதாவது ஒரு படம் உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்கா ரீசெண்டாக வந்த படம்? இல்லை இப்போ எதுவும் இல்லை. இப்போ ஏன்னா இப்போது கமிட்மெண்ட்ஸு நிறையா இருக்குது. நம்ம நினச்சாலும் அது சொன்ன மாதிரி ரீமேக்கும் இட்ஸ் லைக் ஒரு சீக்வல் மாதிரி தானே. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும், சீக்வலை விட ரீமேக் இன்னும் டேஞ்சர். பார்த்துட்டாங்க அந்த படத்தை, சீக்வல்ல என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அந்த கதாபாத்திரம் வருதுன்றது தெரியும், அவர் என்ன பண்ணுவான்னு தெரியும். இதில் உள்ள காட்சிகள் உங்களுக்கு தெரியாது. ரீமேக்கும் காட்சி முத கொண்டு தெரிஞ்சிருமே எல்லாமே. அது இன்னும் ரிஸ்க். அது இப்போ சீக்வல்லே கூட அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. ஏன்னா ரொம்ப பெரிய ரீச் ஆன ஒரு படம். அதாவது இப்போ கூட, அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு கூட, அதாவது அப்போ பிறக்காதவங்களாம் கூட தேடி போய் இந்தியன் தாத்தான்னு ஒரு கேரக்டரை தேடுறாங்க. அந்த இந்தியன் தாத்தாக்கு இப்போ எப்படி இருப்பார், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாத்தையும் மீட் அவுட் பண்ண முடிஞ்சிருச்சா? ஆர் யூ ஹாப்பி வித் தட்? கண்டிப்பாக. இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் அந்த படம் பண்ண டேரக்டர் தான் நான், அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் தான் நான். ஸோ இந்த படம் பண்ணும்போது இந்த ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ இந்த டேரக்டர் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதை நோக்கி தானே ஒர்க் பண்ணியிருப்போம். சில பிக்சர்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணோம் சார், உங்களுக்கே ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி இருக்கலாம். டாக்டருடைய மேரேஜ் இதில் எடுத்த ஃபோட்டோ. அது அவங்க வந்து கூட படித்த பசங்க. ஓகே. இவரும் அவங்களாம் கூட படித்த எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு? ஆமாம், எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஆனால் எல்லாமே ஸ்டார்ஸ் மாதிரி இருக்காங்க. அந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. ஓகே. இது யார் சார் அந்த பக்கம் இருக்க பையன்? ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க? இல்லை, இந்த பையன் யாருன்னே தெரியல. நான் தான். ஓகே. இது ஞாபகம் இருக்குது. லைக் அந்த அந்த டாக்டர் செத்து போனவுடனே அந்த கொல்லி வைக்கிற சீன் அது. ஓகே. அந்த கஸ்தூரி. ஆமாம் ஆமாம். அப்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துடும். வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்டில் அந்த இவரை பிடிச்சி திட்டுவாங்க. சேனாபதி திட்டினோடனே அந்த மாதிரி ஒரு சுடுகாடு சீன். அது ட்வைலைட்டில் எடுக்கிறோம். அது அந்த 15 நிமிஷத்தில் எடுக்கணும். எடுத்துட்டு
ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி லைட் போகிறதுக்குள்ளே க்ளோஸ்அப்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மேஜிக் கவர் லைட்டில் லாங் ஷாட் எடுப்போம். அப்படி ஒரு லாங் ஷாட் எடுக்கும்போது சாரோடைய பேக் ஷாட் தான். வந்து என்ன இருந்தாலும் டூப்லாம் போட முடியாது. இவருக்கு டூப் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தெரிஞ்சிடணும் போது பாருங்கள், அவர் அவ்வளோ லாங் ஷாட்டில் வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸ்ப்ரெஷன் எதுவும் தெரியாது, சும்மா நிற்கணும் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் ஒரு குலுக்கி அழுகுறாரு அவர். கேமரா அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது என்ன பண்ணணும்னு கரெக்டாக பண்ண நான் வேந்துட்டேன். நான் வந்து அந்த ஷோல்டர் மட்டும் குலுங்கி ஒரு அழுவார். அதான் சொன்னேன், ஒரு 360 to 360 சொன்னது பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர் அவர். ஆமாம்மா, இது வந்து சீதான்ற படம். அதில் வந்து ஒரு காமெடியன் தான், டேட்ஸ் கிடைக்கல. சார் பிளான் பண்ணி ஷூட்டிங் எஸ். ஏ. சந்திரசேகர் சார் பிளான் பண்ணி ஷூட்டிங் பிளான் பண்ணுறாருன்னா மாற்றவே மாட்டார், ஆர்டிஸ்ட்டை மாற்றிடுவார். ஆள் இல்லைன்னா ஆள் தான் மாற்றுவார். ஆமாம் ஆமாம், அதனால் அவ்வளோ பிளான்டாக இருப்பார், டக்கு டக்குன்னு முடிச்சிடுவார். ஸோ ஒரு மெயின் காமெடியனுக்கு தான் இந்த ரோல் இருந்தது. அவர் டேட்ஸ் இல்லைன்னு நான் நாடகத்தில் நடித்தேன் தெரிஞ்சேன்னு, நீ வாப்பா நீ பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டார் அவர். அப்படி இருந்தது தான் இது. ஆக்சுவலாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் சீதாவா இல்லை இன்னொரு படம் ஏதோ ஒன்று, அந்த படமா? ஆக்சுவலாக வெளிவந்தது சீதா தானா? முன்னாடி சின்ன சின்ன ரோல். வசந்தராகத்தில் ஒரு வசந்தராகம் ஒன்று, அப்புறம் நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படத்தில். ஆனால் ஓரளவு கவனிக்கப்படுகிற மாதிரியான ரோல் வந்து சீதாவா? இது ரொம்ப இது ஃபுல்லாக கொஞ்சம் த்ரூ அவுட்டாக வரும்ல. ஏன்னா நம்ம முன்னால படிச்சப்போ சீதா தான் முதல் படங்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பெரிய ரோல் இது. இது கொஞ்சம் பெரிய ரோல். வாய்ப்பு வரும்போது யோசிக்க கூடாது, எடுத்துக்கணும். ஆமா, சீஸ் த டே. சீஸ் த திங். யா, பிரபுதேவா இருக்காரு. ஆமா, அந்த என்ட்ரல் இருக்கதா நீங்களா? ஆமா. யா, இது வசந்த பாலன், காந்தி கிருஷ்ணா, மாதேஷ், வெங்கடேஷ், பிரபுதேவா. இது அவர் எல்லாருக்கும் தெரியும். எஸ்பிபி சாரு அங்கே நான். இது வந்து காதலனுடைய முதல் நாள் படப்பிடிப்பு. அது ஒரு மலை மேலே, அது திருநீர்மலையா சம் குன்றமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் 1 hour ஆர் 2 hours உள்ள ஒரு கோயில். அது பேர் மறந்து போச்சு. அந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். காதலனுக்கு வந்து அவர் பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் கூட அவங்க அப்பா இருக்கார், சப்போர்ட்டா, மாரல் சப்போர்ட்டா. இதுதான் முதல் நாள் எடுத்தோம் காதலன், முதல் நாள் ஷூட்டிங். ஆமாம், என்னுடைய வெட்டிங். உங்கள் திருமணம்? ஆமாம் ஆமாம், அவங்க வந்திருந்தாங்க, சிஎம் அவங்க வந்திருந்தாங்க. இது மதரு, அது பிரதரு, அது அவங்க எல்டர் சிஸ்டர். எங்கே நடந்து உங்கள் திருமணம்? சென்னையில் தானே? சென்னையில் தாங்க, விஜயசேஷமஹால். விஜயசேஷமஹால். ஓகே. நீங்கள் கல்யாணம், நீங்கள் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் பிறந்து பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, அது எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? இப்போதான் வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறதுனால திரும்பி பார்த்து 31 வருஷமான ஆச்சரியமா இருக்கு. அவங்க சிஎம் அவங்கள கூப்பிட்டுருந்தேன், வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்க வந்து ரிசப்ஷன் வந்து எங்களெல்லாம் பிளஸ் பண்ணது. நல்லா இருக்குது. இது வந்து இது சிவாஜி, இந்த ஸ்டைல் சாங் வந்து ஸ்பெயினில் எடுத்தப்போ பொசிஷன் கொடுத்தோம் நாங்கள் 2 பேரும். ஓகே. ஸோ அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் போடுவீங்களா? டான்ஸ் ஸ்டெப்லாம் கிடையாது, பொசிஷன் தான். ஒன்லி ரைட்டிங் தான். ஆமாம். பாடுவீங்களா? எது பாட்டு பாடுவீங்களான்னு? ஏங்க எல்லாரும் பாத்ரூமில் பாடுற மாதிரி தான். இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். நான் மியூசிக் சர்க்கிளுக்குள்ளே வளர்ந்ததுனால. அது ஆக்சுவலாக அன்னியன் படத்தப்போ வந்து அந்த நிறைய அந்த கர்நாடக சங்கீதம்லாம் வருது படத்துலன்னும் போது, ஸோ ஒரு அனுபவமாக வந்து நான் ஒரு வருஷம் கற்றுக்கிட்டேன், பாட்டு கற்றுக்கிட்டேன். கர்நாடக முறைப்படியே பாட சொல்லாதீங்க. இல்லை, அதெல்லாம் சொல்ல தெரிஞ்சுக்கிறது தான். இல்லை, அது ஒரு என்னென்னா 2 விஷயம். ஒரு விஷயம் கற்றுக்குறோன்றது ஒன்று, அந்த படத்தில் நம்ம இருக்கோன்னும் போது அந்த ஃபீலை வந்து ஐ மீன் அந்த ஃபிலிம் மேக்கிங் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருஷம் கற்றுக்கிட்டேன். அந்த டயத்தில் ஒவ்வொரு படம் நடக்கும்போது அந்த கதைக்கு தகுந்த மாதிரியான களங்கள்லாம் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் அடிக்கடி மியூசிக் அகாடமி, நாரதகான சபா, இதெல்லாம் சஞ்சய் சுப்ரமணியம் இந்த மாதிரி கச்சேரிலாம் நடக்கும், போய் உட்காந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே அது ஹெல்ப் பண்ணிச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த கர்நாடிக் மியூசிக் பேக்ரவுண்ட் வர்றதுக்குலாம். ஒரு இடைச்சர்கள் கேள்வி. ஆக்சுவலாக சீரியஸ் மூவிக்குள்ள கூட நுட்பமான சின்ன சின்ன காமெடிஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு சீனாக இருக்கலாம், வந்து ஒரு ட்ரெயினில் போகிறது அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸை அவ்வளோ ஃபன்னாக அதில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அதில் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படியெல்லாம் கொண்டு போகிறது இருக்குல்ல. அப்புறம் வந்து வைரமுத்து இது எழுதுன மாதிரி போகிறான் பாரு, இந்த மாதிரி குட்டியாக அது எப்படி அது பண்ணுறீங்க? ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ அவுட் ஜென்டில்மேனில் வந்து கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் பண்ணுறது, இத்தனைக்கு அவர் ரொம்ப அமைதியான கேரக்டர் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிக்கும். அது எப்படி அது ஒரு ட்ராக் பிடிக்கிறது? இல்லைங்க, பேசிக்கலாக கொஞ்சம் ஜாலியான ஆள், ரொம்ப காமெடி ரொம்ப பிடிக்கும். இப்போ அதான் முதல்ல சொன்னேனே, நான் வந்து
நாடகத்துலேயும் வந்து ஒரு காமெடி ஆக்டராக தான் வந்து வந்தேன். அப்புறம் டைலாக்ஸும் காமெடி டைலாக் அசிஸ்டண்ட்டாக தான் சேர்ந்தேனோ. பேசிக்கலி கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இயல்பாக வெளிப்பட்டது தான். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப பிடிக்கும். வேறு ஏங்க ஒரு சின்ன லாஃப்டர் வந்து ஒரு 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 பெரிய டயலாகு, ஒரு ஆக்ஷன் ஷாட்டு, இதெல்லாம் விட ஒரு லாஃப்டர், ஒரு ஹோல் தேட்டரே வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லு. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம் தானே. சந்தோஷன்றது வந்து இது கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து ஹியூமர். அது ரொம்ப கஷ்டம், பண்ணுறது கஷ்டம். ஆனால் அப்படி ஒரு தேட்டரே ரெஃப்ரெஷ் ஆகிடும். நீங்கள் படம் பார்த்துக்கிட்டே போகிறீங்க, டப்புன்னு ஒரு லாஃப்டர் வந்துச்சுன்னா, அது வரைக்கும் ஒருவேளை டயர்டாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலோ ஒரு லாஃப்டர் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்ததை மறக்க வச்சு ஃப்ரெஷ் ஆகிடும். அப்போது அது வெரி பவர்ஃபுல் காமெடின்னும் போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் நிறைய விஷயங்களும் கொஞ்சம் காமெடியாக பார்ப்பேன். பார்க்கும்போது லாஸ்ட்டாக சார் என்ன சார் சீரியஸான இடத்துல ஒரு காமெடி வந்து பண்ணுறீங்க. அது எஸ்எஸ்சி சாரே சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். வந்து ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. கோர்ட்டில் சீரியஸாக ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அந்த படத்தில் எஸ்எஸ் சந்திரன் ஆக்ட் பண்ணியிருப்பார். பண்ணும்போது நான் ஒரு ஐடியா மாதிரி ஒன்று எழுதி கொடுத்தேன் எஸ்எஸ்சி சார்கிட்ட. பார்த்தா அங்கே கோர்ட்டில் சீரியஸாக பேசுன்னு கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பார். யார்? எஸ்எஸ் சந்திரன். அந்த ஆடியன்ஸில் உட்காந்து அந்த மாதிரி கொஞ்சம் கமெண்ட்லாம் எழுதி கொடுத்தோன்னே என்ன பண்ணி எவ்வளோ சீரியஸான சீன் போயிட்டுருக்கு, நீ பாட்டு இங்கே காமெடி பண்ணலான்ற. சார் நல்லாயிருக்கும் சார் சீரியஸாக போயிட்டுருக்கும்போது. அப்படியா? ட்ரை பண்ணி பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கலாம் எடுத்துருங்க சார். ஸோ அந்த காமெடிலாம் ஷூட் பண்ணார். பார்த்துட்டு தேட்டரில் பார்த்தா அப்படி ரெஸ்பான்ஸ். அந்த கோர்ட் சீரியஸாக போய்ட்டுருக்கு, டமால் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அதை அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், என்ன நானே மறந்துட்டேன். அது மாதிரி அந்த பையன் வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு சீன்லேயும் ஒரு பண்ணலான்னு சொன்னால் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நான் நினச்சிக்கோ அந்த பையன் கொஞ்சம் நல்லா வருவான் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் பிக்சர் இதுவும் நீங்கள் நடித்த. ஆமாம், இது அந்த வசந்தரா. இந்த படத்தில் கொஞ்சம் காமெடி டைலாக்லாம் கொஞ்சம் டைலாக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அதில் ஒரு ரோல் இருக்கும், நீயே பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொன்னார். இது வந்து மிட் நைட் எடுத்தாங்க. அது செம ஸ்டைலாக இருக்காரு. இது வந்து நம்ம இப்போ வந்து தானே உங்களுக்கே தெரியும், ஆடியோ லான்ச், ஆடியோ லான்ச்சில் வந்து அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சாங்க்கும் வந்து நம்ம மௌனி ராய் ஒரு சாங் பண்ணாங்க, ஊர்வசி ரவுட்டேலா ஒரு சாங் பண்ணாங்க, அதித்தி பண்ணாங்க, அப்புறம் ஸ்ருதி ஹாசன் பண்ணாங்க. ஸோ இதுக்கு சித்தார்த்த தான் வந்து டான்ஸ் ஆடுறதா இருந்தது. வந்து அப்போ அவர் ஏதோ கான்ஸ் போயிட்டாருன்னு தெரில, அவருடைய டேட்ஸ் இல்லை. வேறு சில நடிகர்கள்லாம் கேட்டிருக்காங்க, யாரும் இல்லைன்னா இப்போ இதுக்கு யார் ஆட வைக்கிறது அப்படின்போது நம்ம டாக்டரோட ரிசப்ஷனுக்கு ரன்வீர் சிங் வந்திருந்தார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்து அதில் எல்லாம் சேர்ந்து ஆடினாங்க. அதை எல்லோரும் பார்த்து இந்த பையன் நல்லா ஆடுறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாபா பாஸ்கர் மாஸ்டரும் பார்த்துட்டு, ஏன் சார் உங்கள் பையனை நல்லா ஆடுவார், அட உங்களுக்கு ஓகேவா, அதெல்லாம் நம்ம பண்ண வச்சிடலாம் குழந்தைய அப்படின்னாரு. நான் இவனை கேட்டேன், என்னடா பண்ணுறியா கேட்குறாங்க. பண்ணுறேன்ப்பா மாஸ்டர், பார்த்துங்க என் பையன்லாம் பார்க்காதீங்க, கரெக்டாக என்ன உண்டு அதெல்லாம் வந்து வேலை வாங்குங்க, நல்லா ஆடினான்னா வச்சுங்க, இல்லாட்டி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி குழந்தை பயங்கரமாக ஆடுது அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பண்ணார். அப்படி ஒரு ஆக்சிடென்டலாக ஆட வந்தது தான் இது. ஆமாம், நல்லா பண்ணார். ஓ தேங்க்யூ. இது நண்பன் வந்து டெஹ்ராடூனில் வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இங்கே கிடைக்கல, ஒரு வித்தியாசமான காலேஜ். அந்த காலேஜில் நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது நிறைய காலேஜ் பர்மிஷன் கிடைக்கல, பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த காலேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ இதுக்காக நாங்கள் டேராடூனில் போய் ஷூட் பண்ணோம். அந்த டேராடூன் காலேஜில் எடுத்தது தான் அந்த சீன். திரு விவேக் அவங்களை இந்த படத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நடிக்க வச்சுங்க. அவரோட எடுக்கப்பட்ட காட்சிகள் தவிர மீதி காட்சிகள் அதில் பண்ணியிருக்கு. ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு பாய்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு எங்கள் அசோசியேஷனு. அப்புறம் அன்னியனில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கும். அது சிவாஜி பண்ணும்போது இந்த படத்துலேயும் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவருடைய மறைவு பயங்கர ஷாக், வந்து அது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு அது. பட் நாங்கள் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கோம். வந்து அவர் நடிச்சிருந்த காட்சிகள் வந்து டூப் போட்டு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணியிருக்கோம், எந்த குறைகள்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏன்னா ரஜினி சார் கூட ஒரு முறை சொல்லியிருக்காரு, விவேக் சாரை பற்றி சொல்கிறப்ப டக்குன்னு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவார், பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய இழப்பு அவர், இல்லை தொடர்ச்சியாக அவங்க படங்கள் பண்ணவர். ஆமாம் ஆமாம். அப்புறம் இன்னொரு யூனிக்கான விஷயம்னா, இது வரைக்கும் ஒரு கமல்சாரோட படம் பண்ணதே இல்லை, இந்த படம் தான் ஒரே படம். ஆமாம், ரெண்டு பேரும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு, இந்தியன் தாத்தாக்கும் இவர் கேரக்டருக்கும். இது வந்து உங்களுடைய ஃபேன் ஒருத்தர், ஒரு யூடியூபர் டெக்ஷான், அவர் உங்களுக்காக பண்ணியிருக்குது. அவர் வந்திருக்கிறாரு,
வாங்க ப்ளீஸ், அவர் கையால் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே வாங்க கொடுங்க. யூடியூப் யா ஓகே, நல்லா இருக்கு. ஃபங்கோ இன்டர்நேஷனல் ஃபங்கோ ஸ்டைல் ஒரு கலெக்டபிள். ஓகே மாவல் டிசி. ஓகே, ஸோ அவங்களோட இதில் வந்து அந்த ஸ்டைலில் சேனாதிபதி வந்தால் எப்படி இருக்கும், ஸோ தட் இஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் இட். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அந்த கான்செப்டே வந்து பிக் ஹெட் ஸ்மால் இது லுக்கிங் கியூட் அந்த ஸ்டைல் கம்ப்ளீட்டாக. அதான் இப்ப இந்த படத்துலையும் பண்ணியிருக்கோம். அந்த தாத்தா வராரு பாட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய ஹெட்டோட ஒரு லீன் பாடியோட ஒரு மேனிக்வினா வாட் யூ கால் லைக் டாய்ஸ் மாதிரி போகிறது பாட்டில் வரும். வெரி நைஸுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். Behind Woods presents Master Inspirers with Shankar. Title sponsor The Chennai Silks. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Powered by மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGP Universal Kingdom Family Amusement Park with the best deal.